உனக்கு அடைக்கலமும், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். அல்லேலூயா. தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆனா அந்த தேவனை குறித்து இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், இவர் யாரா? அநாதைகளின் தேவன். அல்லேலூயா. யாரு தேவனு? யார் அநாதைகள்? அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் தனியே தான் போறோம், கூட யாரும். அப்ப இந்த உலகத்துல பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் யார் தாங்க? ஆமா, நம்ம எல்லாரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, எல்லாம் இருக்கலாம். ஆனா வந்த தனியா வந்தோம், தனியா தான் போறோம். அப்ப நம்ம யார்? நான் யார் சொல்லுங்க? நான் ஒரு அநாதை. அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சு, நான் யாருங்க? ஒரு அநாதை. அநாதையாய் அலைந்த என்னை அன்பாய் அழைத்தீரே. அவர் தான் நம்ம அழைக்கிறவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல ஒரு அநாதையை, ஒரு திக்கற்றவளை, ஒரு விதவையை பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற வழியில வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவன் அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைம்பெண்ணுமாய் இருந்தாள். அவளோ கைம்பெண்ணா, புருஷன் அற்றவள். புருஷன் மரித்து போனா அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க யாரும் அவனுக்கு உதவி இல்லைன்னு அர்த்தம். அதான் கைம்பெண். ஊரிலே வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். பாருங்க, வெகு ஜனங்கள் அவளோடு கூட எதற்காக வருகிறார்கள் என்றால், இவளுக்கு ஆதாரம் இந்த ஒரு பையன் தான் இருந்தான், இந்த ஒரு பையனும் போயிட்டாங்களே என்று அந்த ஒரு துக்கத்திலே, வேதனையிலே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அவளோட கூட வந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே எதிரில் ஒருத்தர் வரார். அவர் யாருங்க? அவர் தான் ஜீவன். அவர் யாருங்க? இது எது? இது மரணம். இது எதுங்க? மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே தானே இவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு விசுவாசம் யார் இருந்தது? எதுங்க? என் மகன் நல்லா, ஒருவேளை நல்ல ஒரு வேலையில் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று சொல்லி அவர் மறைத்து விட்டார். இப்ப அவளுக்கு யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையிலே தானே அந்த ஜனங்களும் அவளோடு கூட கடைசியாக அவளுக்கு துக்கப்படும்படியாக, ஆறுதலாக இருக்கும்படியாக அந்த மரண அந்த ஊர்வலத்திலே கடந்து வருகிறார்கள். ஆனால் என் ஆண்டவராக இயேசு ஜீவனை கொடுக்கிறவர் எதிரிலே வருகின்றார். அல்லேலூயா. அநாதைகளை சந்திக்கக்கூடியவர், ஜீவனை கொடுக்கக்கூடியவர் நமக்கு எதிரில் வருகிறார். நாம் எதை சுமந்து போறோம்? மரணத்தை சுமந்து போறோம், வியாதியை சுமந்து போறோம், பாடுகளை சுமந்து போறோம், துக்கங்களை சுமந்து கொண்டு போகிறோம். நமக்கு யாரும் ஆதரவு இல்லையே என்று நாம் அழுது கொண்டு போகிறோம் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அந்த சூழ்நிலையில என் ஆண்டவராக இயேசு செய்யறாராம், எதிரில் நேரா வருகிறார். வந்து அவளை பார்த்த உடனே இந்த ஜீவனோ மரணமோ ஒன்றை ஒன்று சந்திக்கிற வேளையிலே அந்த ஜீவன் சொல்லுது, அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்ல.